மற்ற ஊழியர்களை திட்டி, மற்ற ஊழியர்களை கேவலமாய் பேசி, திருச்சபைகளை கேவலமாய் துச்சமாய் பேசி, நடந்ததை நடக்காததாகவும் நடக்காததை நடந்ததாகவும் பேசுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நின்று இன்று நான் பேசட்டும். Let it go deep into your ears tonight. You cannot play with fire. தேவன் பேசாமல் இருப்பது போல இருக்கும். ஆனால் வேதம் சொல்கிறது, யாத்ரா 34:6-7, அவர் அவனை மாத்திரமல்ல அவனுடைய சந்ததியை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் வாட்டி வதைப்பார். அவனுடைய குழந்தைகள் மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகளாய் பிறக்கும், அங்கவீனமுள்ள குழந்தைகளாய் பிறக்கின்றன. அவனுடைய மகள் அழுகிறாள், அப்பா எனக்கு ஏன் இந்த குழந்தை இப்படி மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்திருக்கிறது, கண் குருடாய் பிறந்திருக்கிறது, மனம் கசந்து அழுகிறாள். காரணம் அவள் அல்ல, அவளுடைய தகப்பன். மற்றவர்களை கேவலமாய் பேசினவன், மற்ற ஊழியர்களை திட்டினவன், தேவனுடைய அபிஷேகம் பண்ண